எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். 40 தொகுதிகளிலையும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கீங்க. நன்றி. எப்படி ஃபீல் பண்ணார் உங்கள் தலைவர்? தலைவர் ஃபீல் பண்ணுறது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தலைவருடைய 100ஆண்டு நிறைவு விழா, அந்த எலெக்ஷன் தேதி அறிவித்த அன்னைக்கே அவர் சொன்னது தான். அதாவது 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தலைவரினுடைய 100ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வெற்றியை அப்படின்னு சொன்னார். ஏறத்தாழ தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு செவி கொடுத்து நாம் நினைத்ததைப் போல, தலைவர் சொன்னதைப் போல வெற்றி பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை. தேசிய அளவில் முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? தேசிய அளவில் எனக்கு இந்த தேர்தல் முடிவில் மிக முக்கியமானது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு அந்த ஆட்சியில் தனி மெஜாரிட்டி வரவிடாமல் கெடுத்ததில் முழுக்க முழுக்க பகுத்தறிவு பூமியான தமிழ்நாடும், முழுக்க முழுக்க ஆத்மீக பூமி என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசமும் ரெண்டும் நிப்பாட்டிருக்கு. இந்த ரெண்டும் மாறி இருந்தால் இன்னைக்கு பிஜேபி தனித்தாட்சி. ரைட். அவங்க சொன்ன மாதிரி 70 தொகுதி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பிடிச்சிருந்தாவே நேரம் அவங்க 240லேருந்து 270 போயிருப்பாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் நடந்திருக்கு பாருங்கள். ஒரு ஆன்மீக பூமியும் அடித்து நொறுக்கி இருக்கிறது அவங்க பாணியில். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தந்தை பெரியார் பூமி என்பது பகுத்தறிவு பூமி, அதனுடைய சினானிம் தான் பெரியார் பூமி அப்படிங்கிறது செஞ்சிருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, மோடிக்கான அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கான அந்த மதவாத அரசியல் அடிவாங்குகிறது. அதுலேயும் குறிப்பாக இவங்க எந்த கோயில், ராமர் கோயிலை கட்டினோம் நாங்கள் வாங்கினோம்னாங்களோ, அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய, அயோத்தி இருக்கக்கூடிய அந்த பைசாபாத் அந்த கான்ஸ்டியூயன்சியில் சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த ஒரு தலித்து கேண்டிடேட் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார். அயோத்தி மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய மதவாத அரசியலை ஊப்பியே புறந்தள்ளுகிறது, அயோத்தியே புறந்தள்ளுகிறது என்று சொன்னால் ராமரே மோடியை தூக்கி எரிந்து விட்டார் என்பதுதானே பொருள். அதானே யதார்த்தம். அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தேன், மோடி கொஞ்சம் இதான ஆள், கொஞ்சம் தன்மான உணர்வு, ரோசம்லாம் உள்ள மனுஷன். நம்ம பேரில் இப்படி தோற்று போயிட்டோமே. ரைட். 303லேருந்து 240க்கு நிற்கிறோம். இன்னும் 40 தானான்னு தெரியல, இப்போதைய நிலவரப்படி 240க்கு வந்துட்டோம். காணாத குறைக்கு 5 லட்சத்தி சில்லற ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தோம். வாரணாசியில் 1 லட்சம் ஓட்டுக்கு வந்துட்டோம். அப்படி பார்க்கும்போது நம்மளை மக்கள் விரும்பலை, நமக்கு கிடைத்த தோல்வி தான் இது அப்படிங்கிற அந்த தன்மான உணர்வோட, ரோசத்தோடு அவர் ராஜினாமா பண்ண போனதாக கூட எனக்கு தகவல் வந்தது. நேற்று நான் வேறொரு தொலைக்காட்சிக்கு போவதற்கு முன்னால் சில பத்திரிகைகள் அப்படி சொன்னது, அவர் ராஜினாமா பண்ணிருக்கிறார். ஆனால் பாஜக தலைவர்கள் அதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியதாக சொன்னார்கள். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு அந்த மான உணர்வு உண்டு என்று. எனவே பார்ப்போம். மற்றபடி பிஜேபி தான் இப்போ கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது. இது சந்தோஷமா உங்களுக்கு? இல்லை, அதாவது மகிழ்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு காட்டு தர்பார் நடத்தாத முடியாது. நம்ம எப்படி இருந்தாலும் நிதிஷுங்கிறவரோ சந்திரபாபு நாயுடுங்கிறவரோ, நிதிஷ் முழுக்க முழுக்க வேற ஒரு தாட் ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ நம்ம சிந்தனை உள்ள மனிதர். கொஞ்சம் சில சந்தர்ப்பவாதங்களால் அவருக்கு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் சந்திரபாபு நாயுடுவையும் நீங்கள் அவரும் ஒரு சீசன்டு லீடர். ரைட். ஸோ இவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அவங்க கூட போக மாட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு கிடைத்த இன்னொரு தகவல், பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருந்து கிடைத்த தகவல்,
மோடி இல்லாமல் வேறொருவர் பிரதமராக கூடும். சாத்தியமாகுது. எனக்கு என்னவோ, அதாவது உள்ளுக்குள்ள பிஜேபி சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனால நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் சந்தித்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா மோடி பிரதமராக இருக்க வேண்டாம் என்பதை மறைமுகமாக சொன்னதாக தகவல். ஏனென்றால் ஆர்எஸ்எஸும் யோகி ஆதித்யநாத்தும் தான் உத்தரப்பிரதேசத்தில் கபடி பாடியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரைட், அதுதான் இந்த வெற்றி, அவரை நிறுத்தினது, மோடியை நிப்பாட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான்னு தெரியாது. ரைட், பட் உள்ளுக்குள் பாரதிய ஜனதா கட்சிக்குள் அந்த ஒரு அதிகார இது இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நேற்று பார்த்துட்டு இருந்தீங்களா, நம்ம இவர் இருக்கார்ல ராஜ்நாத் சிங், அவருடைய ட்விட்டரில் போட்டதாக செய்திகளில் போட்டாங்க. என்னென்னா, நட்டாவின் தலைமையில் 3வது வெற்றி. எப்படி போடுவாங்க? ரைட், ஸோ நட்டாவின் தலைமையில் 3வது வெற்றி ராஜ்நாத் சிங். நிதின் கட்கரி பிரதமராவதற்கு அனைத்து தகுதியும் உள்ளவர் பல பேர் சொல்கிறாங்க. இதை தாண்டி யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் ஊபியில் ஒரு கபடி பாடி இருக்கு. ஒரு இங்கிலீஷ் ஊடகம் மோடி ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபுல்லாக நட்டா ஃபோட்டோவை தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அதிகார இது இருக்குல்ல, போதை, இந்த போதை எந்த நிமிஷத்தில் எவனுக்கு வரும்னு தெரியாது. ரைட், இது இது எனக்கு தெரிந்து இவர்களால் ஓரங்கட்டப்பட்டவர்களே பழிவாங்க இருப்பாங்க. மோடி அமித்ஷா கூட்டணி இருக்கேன், இவர்களால் ஓரங்கட்டப்பட்டவர்களே பழிவாங்குவதற்கு கட்சிக்குள்ளே ரெடியாக இருக்காங்க. எனவே அதாவது மோடி 3.0 எனக்கு காலையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேசிய ஊடகங்கள், ஏன்னா நம்ம ஊடகங்கள் தமிழ்நாடு இது வேற இருக்கும், வர்ற செய்தி போடுவாங்க. தேசிய ஊடகங்களில் இஸ் இட் மோடி 3.0 ஆர் எ ட்விஸ்ட், இன்னொன்று பாசிபிளி நோ மோடி அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின். அப்போ உறுதியாக தேசிய ஊடகங்கள் ஏதோ ஒரு க்ளூ இல்லாமல் இப்படி போட மாட்டாங்கல்ல. ரைட், பார்ப்போம், வெயிட் பண்ணும். எப்படி பார்த்தாலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றது கொஞ்சம் சிரமம் இதுக்கு மேலே. பட் ராகுல் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் நேற்று, நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருவோம், என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த நம்பிக்கை? அதாவது அவர் சொல்கிறது வந்து நேற்று அவர் பேசுகிற பொழுது தெளிவான ஒரு இது வரல. ஏறத்தாழ நம்மளும் 220 230 காமிச்சிக்கிட்டு இருந்த நேரம். பட் ஒரு 100 140 தொகுதிகளில் வந்து தெளிவான இது இல்லை, லீடிங் எது அப்படிங்கிறது. பட் அரசியல் அப்படிங்கிறதே பாசிபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் தானே. அப்படி ஒரு முயற்சி இந்தியா கூட்டணி எடுக்குமா? சந்திரபாபு நாயுடுயோ நிதிஷ்குமாரையோ ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. சார் இதெல்லாம் தப்புன்னு நீங்க தானே சார் சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு மேல முன்னாடி பாஜக தான் அப்படி பண்ணது, குதிரை பேரத்தை பண்ணது அப்படி இப்படின்னு. இப்போ குதிரை பேரமே ஒன்றும் நடத்த முடியாது, கொள்கை பேரம் தான் பேச போகிறோம். இதில் ஒன்று கேட்குறேன் தம்பி, ஜெர்மனி ஹிட்லர், ரைட், இது ஒரு பக்கம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் கை குலுக்கும்னு நீ நினைப்பியா? நினச்சி பார்த்தியா? 2ஆம் உலக போரில் எப்படி கை குலுக்குனாங்க? இந்த 2 பேரையும் வச்சு வேடிக்கை பார்த்தவன் பிரிட்டிஷ்காரன், யூகே. இந்த 3 பேரும் கை குலுக்கி தானே ஜெர்மனை எடுத்தானோ? ஏன் எடுத்தான்? இதை பேரம் சொல்லுவியா நீ? உலக வரலாற்றில் எனக்கு தெரிந்து முதலாளித்துவ நாடு ஒன்று, ரைட், தொழிலாளர்களுக்கான தேசம் ஒன்று, இந்த 2ம் வல்லரசு என்று போட்டி போட்டு கொண்டிருந்த காலம், இந்த 2ஐயும் வேடிக்கை பார்த்த பிரிட்டிஷ் இந்த 3 பேரும் கை கொடுக்குறான். யாரா? ஒரு சர்வாதிகாரி ஜெர்மனை வந்து இவரை ஹிட்லரை அடிக்கிறது. அப்போ யாராவது உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருந்தோமா, எப்போ இது பேரம்னு? இன்னைக்கு பாராட்டுறோம்ல, 2ஆம் உலக போர் நல்ல வேளை ஒரு சர்வாதிகாரி கையிலேருந்து இந்த நாட்டை காப்பாற்றினாங்கன்னு. ஏன் அப்படி காப்பாற்றுறதுல என்ன தப்பு? அதை ஏன் நீங்கள் பேரம் பார்க்குறீங்க? நாட்டுக்கான பேரம். பட் அந்த மக்கள்லாம் பிஜேபிக்காக வாக்களிச்சிருப்பாங்க, பிஜேபி மோடிக்காக. எனக்கு தெரிஞ்சு அப்படி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், நிதிஷுக்காகத்தான் பிஜேபிக்கு ஓட்டு, சந்திரபாபு நாயுடுக்காகத்தான் பிஜேபிக்கு ஓட்டு. நீங்கள் எப்படி பிஜேபிக்காக? அப்போ பிஜேபி போன ட்ரிப்பு கூட்டணி வச்சிருப்ப ஜெயிச்சிருக்கணும்ல, உண்டா இல்லையா? நீங்கள் பார்க்குற பார்வை தப்புங்கிறேன் நான். நிதிஷ்குமாருக்காகத்தான் அங்கே ஓட்டு, இங்கே சந்திரபாபு நாயுடுக்காகத்தான் ஓட்டு. அப்போ 20-20-40 ஏறத்தாழ சொல்றது ஒரு ஒரு கணக்கின்படி பார்த்தா ஒரு 12 ஒரு 18 30 வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்ம 230ல் நிற்கிறோம், ஒரு 30, 260. ஏற்கனவே 18 வந்து உதிரியா நிற்கிறாங்க. ஒய்எஸ்ஆர், அவங்க நம்ம ஒடிஷா, இதெல்லாம். ஒருவேளை இந்த பாரதிய ஜனதா கட்சி என்கிற பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் இவர்கள் எல்லாம் கைகுலுக்கி இந்த தேசத்தில் ஒரு ஜனநாயக காற்றை வீச வைப்பதற்கு இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன தவறு என்று கேட்கிறேன். நீங்க ஏதோ ஒரு சுயநலத்துக்காக இல்லை ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுங்கிறதுக்காக நடந்தால் நீங்க சொல்றது குதிரை பேரம். இந்த தேசத்தை காப்பாற்றணும், ஒரு பாசிசத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற முறையில் இவர்கள் கைகுலுக்குவது என்பதை எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் 8 கோடி பேர் சாமி கும்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த மோடி இல்லாமல் ஒரு ஆட்சி அமைஞ்சிடாதாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் ஃபோன் பண்ணி, எப்படியாவது தலைவர், உங்கள் தலைவர், அவங்க வேற ஒரு இயக்கம், உங்கள் தலைவர் எப்படியாவது பேச சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் பேசுகிறாங்க, பேசி கேட்குறாங்க, எப்படியாவது மோடி இல்லாமல் பாருங்களேன் அப்படின்னு. பொது சமூக ஆர்வலர்கள், அந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் காலையிலேருந்து தொலைபேசியில் கேட்டுட்ருக்குறாங்க. பார்ப்போம், நாட்டுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதானே. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த எக்ஸிட் போல்னு ஒன்று வெளியாச்சு. ஒரு ஊடகம் கூட இந்தியா கூட்டணி இந்த அளவு தொகுதிகளை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் 150, 160, 140 இதுக்குள்ளேயே தான் சொல்லி. ஆனால் கொஞ்சம் கூட ஒத்து போகாமே வந்திருக்கு முடிவுகள்லாம். எப்படி பார்க்குறீங்க? நாம் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் நாட் எக்ஸிட் போல், ரைட்? அது எக்ஸிட் போலுங்கிறதே கிடையாது, அது மிக்சிட் போல் அப்படின்னு ஒரு பரந்த ஊடகத்திலே சொன்னாங்க விவாதத்தில். இட் இஸ் நாட் எக்ஸிட், இட் இஸ் மிக்சிட். அமித்ஷா, மோடி ப்ளஸ் ஊடகம், இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதை போட்டிருக்காங்க. நான் கேட்டது 11 பேர் சொல்கிறான், 7 பேர் முக்கியமானவன், 350, 352 இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிஜேபிக்கு, ரைட்? நம்ம இந்தியா கூட்டணிக்கு 145 தான் மேக்சிமம். அங்கே மினிமம் அது, இங்கே மேக்சிமம் அது. அது எப்படிங்க ஒரே இலக்கம் வர முடியும்? என்னுடைய கேள்வி அதுதான். நீ வந்து ஒரே எக்ஸ்பீரியன்மெண்ட் ஃபீல்டு, ரைட்? நீ ரேண்டமைஸ்டு பிளாக்காக எடுத்தாலும் சரி, ரைட், லீஸ்ட் ஸ்கொயர் டிசைனாக எடுத்தாலும் சரி, அது 3-வே அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீல்டு மாறும் பொழுது, ரைட், டெஃபினட்டாக ரிசல்ட் மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தம்பி, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்க வயல் இருக்கு இல்லையா, இந்த வயலில் விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ வந்து இந்த கார்னர் 4 கார்னர் 2 நடுவில் எடுத்தனா ஒரு ரிசல்ட் வரும். அதுவே இந்த கார்னருக்கு பதிலாக நீ கொஞ்சம் நடுவில் மாறி மாறி எடுத்தன்னு வச்சுக்க, ரிசல்ட் மாறும். 100 ஸ்கொயர் ஃபீட்ல நான் சொல்றது விளைச்சல். அப்போ இவ்வளோ பெரிய பரந்த இந்தியாவில் நீ எப்படி ஒரே ரிசல்ட் கொண்டு வந்த? அப்போ உனக்கு தரப்பட்டிருக்கிறது, நீ ஒன்று எடுத்துட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் அடிக்கல, மிக்சிட் அடிச்சிருக்கீங்க. அதுதான் இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு. தமிழ்நாட்டு முடிவுகளை எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை, அதிமுகவும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை, பல இடங்கள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு, 3வது 4வது இடத்த வரைக்கும் போயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கான செட்பேக் அப்படிங்கிறது, இப்போ ஜெயலலிதா இருக்கும்போதே டெபாசிட்லாம் இழந்திருக்கிறாங்க, அந்த நம்ம பர்கூர் தொகுதின்னு நினைக்கிறாங்கலாம். அதனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதிமுகங்கிறது தான் களத்தில் நமக்கு எதிரி. அதில் ஒரு அக்கறை எடுக்கிறீங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து எனக்கு என்னன்னா, தமிழர்களுடைய எப்பவுமே தம்பி, நம்ம தமிழ் மக்களுடைய உணர்வை நீ புரிஞ்சுக்கிட்டனா அரசியல் நீ தெளிவாக நடத்த முடியும். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்றத கேட்கறதுக்கு தான் தலைவன் வேணும். தலைவன் சொல்லி அவன் கேட்க மாட்டான். நம்ம 8 கோடி தமிழர்களும், நான் சொல்றது வாக்களிக்க வந்த 6 கோடி தமிழர்கள்ட்டையும் என்ன இருக்கும்னா, நான் சொன்னதை கேட்குற தலைவன் வேணும், ரைட்டு? ஆனால் பிஜேபி இதுக்கு நேரானது. அதை வந்து அது எப்படின்னா டாப் டு பாட்டம் அதிகார பரவல். இங்கே நம்ம தமிழ்நாடு விரும்புறது பாட்டம் டு டாப். மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை நீ செய்யணும், அதுக்கு உனக்கு அதிகாரம் தருவாங்க. இங்கே தமிழர்கள்ட்ட வந்து நான் சொல்கிறேன் நீ செய்ய அப்படின்னா ஆனந்தப்படுறான்றோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆனந்தப்படுறான்னு தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நீ அதிகாரம் பண்ணலாம், நம்ம சொன்னதை தமிழன் கேட்டுருவான் அப்படின்லாம் நீ நினைச்சனா, அடப்படா உனக்கு அப்பனு எல்லாம் பார்த்துட்டாங்க தமிழனுங்க. நடக்கவே நடக்காது. இப்போவே அது நடக்கலைன்னா
இனிமேல் ஜென்மத்துக்கும் கிடையாது. ரைட். ஏன்னா இதுதான் வந்து பீக் பீரியட். பாஜகவும் தன்னை நிலைநிறுத்துவதற்காக படாத பாடுபட்டு செலவழிக்காத தொகை செலவழித்து 100 crores எல்லாம் தாண்டினதாக சில தலைவர்கள் பேசுகிறார்கள். ஒரே தொகுதிக்கு அவ்வளவெல்லாம் பாடுபட்டும் அவ்வளோதான். இனிமே ஒரு ட்ரையலை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்க. தேவை இருக்காது. அண்ணாமலை ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆளையே காணும். பாவம். அது வார்த்தைகள் அது ஒரு சிறுபுலத்தனமானது, ஒரு அமெச்சூர்டு அந்த வார்த்தைகள்லாம், ஸ்டேட்மெண்ட்லாம். திமுக போய் முதல்ல டெபாசிட் இழக்கிறதே கோயம்புத்தூர் தான்னாரு. இப்போ தான் தொங்கிடுவீரான்னு கேட்குறேன் நான். இப்போ அசிங்கமெல்லாம் போகிறோம் இல்லையா? நம்ம அதை அப்படி கேட்க விரும்பலை. ஏன்னா தோற்று எப்போதுமே தம்பி நமக்கான தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. சண்டை போடும்போது வந்து நீ ஏட்டிக்கு போட்டியாக சண்டை போடலாம். ஜெயித்த பிறகு கம்பீரமாக போயிடணுமே ஒழிய காலுக்கு கீழே கிடக்கிறதையெல்லாம் கண்டுக்கக்கூடாது, போயிடணும். அப்படி தான் இதெல்லாம் கடந்து போயிடணும். சரி, அவன் அன்னைக்கு பேசினான், கட்சிக்காக பேசினான், பாவம் அப்படின்ட்டு போயிடணுமே ஒழிய. நிறைய சவால்லாம் விட்டார் சார். இந்த தென் பகுதிகளெல்லாம் ஒரு இடத்துல கால் ஊன்ற முடியாது, ஒன்றில் வந்துட சொல்லுங்களேன் அப்படின்னாரு. 25% ஓட்டுன்னாரு. 10 தானே, அதுவும் 10-15 பேரை சேர்த்து தானே இல்லையா தம்பி? தனி முகமாக இன்னைக்கு பிஜேபியோட பெர்சன்டேஜை பார்க்கணும்னா நீங்கள் தேவநாதனை கழிக்கணும், ராதிகா சரத்குமாரை கழிக்கணும், டிடிவியை கழிக்கணும், ஓபிஎஸ்ஸை கழிக்கணும். அப்படியே வரிசையாக ஒரு 7 தலைவர்களை கழிச்சிட்டிங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் வருதாங்க? எம்பி குளித்தாலும் 5 to 6 தானேங்கிறேன் இல்லையா? தமிழனுக்கு தெரியும், நமக்கு கட்டுப்படுறவனைத்தான் நாம் நம் தலைவனாக வைத்திருக்கோம். நம்மளை கட்டுப்படுத்துறவனுங்க எவனு எந்த தமிழனும் ஒத்துக்க மாட்டான். நீ ஒத்துவியா தம்பி? உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாமே தவிர, நான் சொன்னா நீ கேளு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் தமிழன் எவனும் கேட்க மாட்டான். அதனால் பச்சை தமிழர்கள் யாரும் பாஜகவை சீண்ட மாட்டார்கள். அவ்வளோதான். இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது. என்ன இந்த கூட்டத்தினுடைய யூகம்? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எதிர்கட்சியாக உட்காரணும் தான் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நமக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க. ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் உட்காருங்க, அவங்கள வந்து இஷ்டத்துக்கு ஆட்டம் போட விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. சரியா? பட் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, மோடி இல்லாமல் ஒரு ஆட்சி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் மக்களுடைய மனநிலை. அந்த தீர்ப்பிற்கு தலைவணங்குகிறோம். மக்களின் மனநிலையை நிலைப்படுத்த முடியுமா என்று முயற்சிக்கிறோம். என்ன மோடியை கொஞ்சம் அசைக்கதான் முடிஞ்சது, உங்களால வீழ்த்த முடியல பாத்தீங்களா? வீழ்த்த முடியல. பெரும் கட்சியாக வந்துருச்சு. முதல்ல எடுத்த உடனே ஒரு 2 மணி நேரம் எங்க இருந்தார் மோடி? சொல்ல வேற எங்கேயாவது எண்ணி இருப்பாங்க சார். ஏங்க நான் என்ன சொல்றேன், மோடி பின்னடைவுன்னு இருந்துச்சா இல்லையா? வந்துச்சு இல்ல? அரை மணி நேரம் வந்துச்சு, 1 மணி நேரம் வந்துச்சு. நான் பார்த்தேன் 11 மணிக்கு பிறகுதான் டான் ஆச்சு. ஏறத்தாழ அவ்வளோ நேரம் வந்து அவர் மோடி பின்னடைவுன்னு தான் வந்துட்டு. நான் கூட முதல்ல நம்பலை. அதுக்கப்புறம் எல்லா இதுவும் போட்டதுக்கு பிறகுதான். ஏன்னா நம்ம வந்து மோடி நமக்கு வந்து அவருடைய ஆட்சி அதிகாரம் பிடிக்கல அப்படிங்கிறது வேற. பட் அவர் ஒரு பாஜக லீடர், அந்த மரியாதை நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவருடைய பின்னடைவு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பேசுபொருள். அதுக்கப்புறம் தானே வர்றாரு அவரு. ஒரு சாமானியன் தான் அவரை எதிர்த்து நிற்கிறார். போன முறை நின்னவர் தான் நிற்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அவரே இப்போ வந்து 5 லட்சத்தி சில்லற ஓட்டில் ஜெயிச்சவர் இப்போ 1 லட்சத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா வாரணாசி அவரை போன்னு சொல்லுதுன்னு தானே அர்த்தம் இல்லையா? அவ்வளோ வரவேற்ற மக்கள் இப்போ போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுப்பா. ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாட்டை இந்த எலெக்ஷன்ல எப்படி சார்? 2 தொகுதிகள்லையும் ஜெயிச்சிருக்காரு. 50ல இருந்து 100க்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு 199 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கொஞ்சம் ஏறி இருக்கும். காங்கிரஸுங்கிறத விட எனக்கு ராகுல் காந்தி வந்து 2021-22க்கு பிறகு அந்த ஜோடோ யாத்திரை ஸ்டார்ட் பண்ணி போன பிறகு அவர் வந்து இந்தியாவை படிச்சிருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் சொன்னார், நான் யாத்திரை போகிற போது துவங்குகிற போது நான் நிறைய மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் மக்களிடம் பேசிய பிறகு தான் நான் மக்கள்கிட்ட நிறைய கேட்கணும்னு தோணுச்சு. நான் பேசியதை விட நான் அதிகம் கேட்டுக்கொண்டேன் சொன்னார் இல்லையா? ஸோ அவருக்கு இப்போ தான் இந்தியா புரியுது. மக்கள் வந்து இப்படி தான் இருக்க விரும்புகிறாங்க. இங்கே மதவாதத்தை மக்கள் விரும்பலை. எல்லோரும் சகோதரத்துவத்துடன் வாழ விரும்புகிறார்கள். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அதாவது நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு
இந்தியாவில் எந்த பணக்காரனும் ஒரு ஏழையை புறந்தல்ல நினைக்கிறது இல்லை. அடப்போடா அப்படின்னு நம்ம நல்லா இருக்கிறோமா அவனும் நல்லா இருக்கணும், இந்த ஒரு சிந்தனை நம்ம இந்த பண்பாட்டு விழுமியம் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்குமான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth, இதை அவர் முன்னிறுத்தினார் அவருடைய தேர்தல் அறிக்கையில். அதற்கான ஒரு வரவேற்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிந்து அவர் கையில் இந்த தேசம் இருக்குமே ஆனால் இட் வில் பி மோர் சேஃப் அண்ட் மோர் ஹார்மோனியஸ். இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாடி பார்த்துருவோம், கடந்த காலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சியை உடைச்சிருக்காங்க, 2 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை பிடிச்ச கதெல்லாம் இருக்குது. இப்போ ஆட்சியில் அமர போகிறாங்க, எப்படியும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். கூட்டணி எதிர்கட்சியாக நிலைச்சு நிற்குமா? இல்லை, கூட்டணி இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிஜேபியை எதிர்த்து களமாடிய தலைவர்கள் தான். இன்னைக்கு பிஜேபியோட காங்கிரஸ் போக முடியாதுல்ல, திமுக போக முடியுமா, அகிலேஷ் யாதவ் போக முடியுமா? ரைட். இப்போ நீங்கள் அதில் முக்கியம் மம்தா போக முடியுமா? நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த சர்க்கஸ் கூடாரான நிகழ்வுகள்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்க. அது ஒரு காலத்தில் இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இதில் இருக்கிறதுல இப்போ தேஜஸ்வி போக முடியுமா? பீகார் போக முடியாது. ஆம் ஆத்மி கேஜ்ரிவால் பிஜேபியோட போக முடியுமா? முடியாது. மம்தா பானர்ஜி போக முடியாது. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதே மாதிரி இடதுசாரி, கேரளாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி. இதில் யார் போவான்னு நினைக்கிறீங்க? யாரை அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு தைரியம் வருமோ இல்லை இல்லையா? உறுதியான நம்பிக்கை இருக்குது எனக்கு. பிஜேபியை அதனுடைய கருக்கொள்கையில் எதிர்க்கிறவர்கள் தான் இங்கு உருக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதாவது நீங்கள் நினைக்கிறபடி யாரும் எந்த இயக்கமும் இங்கிருந்து அங்கு போவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதிஷ்குமார் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு முழுவதும் மதவாதத்தோடு அவருக்கு உடன்பாடு கிடையாது. சந்திரபாபு நாயுடுக்கு உடன்பாடு கிடையாது. ரைட். இன்னொரு லீடர் நம்ம தலித் லீடர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் அவர்களோடு உடன்படக்கூடியவர்கள் அல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா த ஜம்பிங் சர்க்கஸ் அல்ல ஜம்போ சர்க்கஸ் அப்படிங்கிறது அங்கிருந்து இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய, என்டிஏயிலிருந்து இந்தியாவிற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய, இந்தியாவிலிருந்து என்டிஏவிற்கு போவதற்கான வாய்ப்புகள் சான்சஸ் ஆர் வெரி ரிமோட், ஆல்மோஸ்ட் நில். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.